அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ, நானும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். ஃபாஸ்டிங்லாம் எல்லாருக்கும் எப்படி போகுது? அண்ட் நம்ம லைலத்துல் கதர் கடைசி 10ல இருக்கோம். ஈதும் நெருங்கிடுச்சு. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆனால் முடிய போகுது. ஸோ, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். எல்லாருக்குமே அதிகமாக துவா செய்யுங்க. நானும் துவா செய்கிறேன். இன்றைக்கி அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா, இஃப்தார் ரெசிபீஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆஃப்டர்நூனே நான் லன்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் பயங்கர வெயிலாக இருக்குது. ஒரு அவுட்டிங் அந்த மாதிரி கூட போக முடியல. ஈது ஷாப்பிங் கூட நான் அந்தளவு பண்ணலை. ஏன்னா அதிகமாக வெயிலாக இருக்குது. வெயிலே போக முடியல. மதியானம் பார்த்திங்கன்னா சாம்பார் அண்ட் பீஃப் கிரேவி வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக நான் பீஃப் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ சமோசா பண்ணலாம், அதாவது பீஃப் சமோசா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பீஃப் சமோசா பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மதியானம் பீஃப் வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்றே நான் எடுத்துருக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் பீஸ் பச்சை பட்டாணி 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் பட்டாணி அண்ட் பீஃப் வச்சு தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ பீஃப் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா ஷெடட் பீஃப் தான், அதாவது பிச்சு போட்டது. அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜென்ரலாகவே நான் பீஃப் சமோசாலாம் சாப்பிட்டதில்ல. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. இது கூட மசாலாலாம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். எல்லாமே நான் 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதிகமாக ஆட் பண்ணல. ஏன்னா பீஃபில் ஆல்ரெடி மசாலா நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சமோசாக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் இது இல்லாமல் இந்த பதத்தில் கரெக்டான பதம். ஸோ நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சமோசா ஸ்விஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் திருவாரூர் சைடு கிடைக்கல. நானும் ரொம்பவே ட்ரை பண்ணினேன், கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஷீட் யூஸ் பண்ணி சமோசா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக மாவில் தான் நான் எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் ரூலில் 100 ஷீட் இருந்தது. இது ஃபோல்டு கூட எனக்கு சரியாக பண்ண தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு என்னால் அது எப்படி முடியுமோ அது அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங்கை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்லிங் ஆட் பண்ணிவிட்டு மைதா பேஸ்ட், அதாவது மைதா பேஸ்ட் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஓரத்தில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் தனியாக மைதா பேஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் சமோசா ஷீட். இதை இப்படி தான் ஆட் பண்ணணும். நிறையா பேர் நீங்கள் சமோசா ஷீட்டில் பண்ணியிருப்பீங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் பீஃபோட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணி சமோசா ஷீட்லலாம் வச்சு எல்லாத்தையுமே தனியாக வச்சுருந்தேன். அண்ட் கடைசி ஷெடட்டில், அதாவது இந்த மாதிரி ஷீட்டை கொஞ்சம் தனித்தனியாக இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். நான் ஒரு யூடியூப்பில் பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவங்க சிக்கன் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் இந்த பீஃப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்திருந்தேன். த்ரெட்டட் சிக்கன் சொல்லுவாங்க. அதாவது இது த்ரெட்டட் பீஃபு. ஸோ அதை நல்லா அப்படி சின்னதாக நூல் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையுமே. ஸோ ஒரு 5 பால்ஸ்க்கு வந்திருந்தது. அண்ட் இந்த சைட் சமோசா ரோலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ லோ ஹீட்லேயே பொரிங்க. ஏன்னா அதிகமாக ஹீட் வச்சா ரொம்ப பொரிஞ்சிரும். ஸோ லோ ஹீட்லேயே வச்சு நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ எம்மியாக இருந்தது. அந்த பீஃப் அந்த மசாலாவோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இஃப்தார் முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாமான் குமிஞ்சு கிடக்கு. ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாமான் குமிஞ்சிருச்சு. ஸோ இஃப்தார் டேபிள் அரேஞ்ச் பண்ணிடலாம். அஸ் யூஷுவல் நோம்பு கஞ்சி இருந்தது, டேட்ஸ் இருந்தது, ஃப்ரூட் ஜெல்லி கேக் இருந்தது. அதாவது இந்த
வாட்டர்மெலன் போட்டு நான் பண்ணியிருந்தேன். நுங்கு வந்து எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நுங்கு வந்து வச்சாச்சு. சமோசாஸ் பீஃப் சமோசா அண்டு வந்து த்ரெட்டட் பீஃப் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் சப்ஜா சீட் போட்ட ஜூஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கான இஃப்தார் ரெசிபி இது தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்டு மறக்காமல் துவா செய்யுங்க எல்லாருக்காகவும். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அட்வான்ஸ் ஈத் முபாரக் அண்ட் ஈத் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.